வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 10th தமிழ் கொஷின் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் வினா எண் 1லேருந்து 11 வரைக்கும் நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் வரும். ஸோ இந்த கொஸ்டின் பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் மெல்ல கற்போருக்கான ஸ்டடி மெட்டீரியல் தான். இருந்தாலும் டாப்பர்ஸும் இந்த கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இருக்குது, புத்தக வினாக்களும் இருக்குது. அதே மாதிரி இன்சைடு கொஸ்டினுமே வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். கண்டிப்பாக வரக்கூடிய தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் ஏப்ரல் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் வந்து ஒரு மதிப்பெண் வினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல், இதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழங்கனாரின் சிறப்பு பேர் டேஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா சந்த கவிமணி. அதே மாதிரி சண்முக சுந்தரம் என்பது யாருடைய இயற்பெயர்? தமிழங்கனார். சார்பெழுத்து டேஸ் வகைப்படும்? 10 வகைப்படும். உயிராளப்படை டேஸ் வகைப்படும்? 3 வகைப்படும். இந்த மாதிரி முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்களுடைய தொகுப்பு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் ஒரு மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 11 வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க் வந்து எடுக்கணும்னா இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்போங்க. கண்டிப்பாக இதில் தான் கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. மணி வகை. அதே மாதிரி வாயு வழக்கம் அறிந்து அது கேட்டிருக்காங்க. ஔவையார். திருமூலார் இயற்றிய நூல் திருமந்திரம். கிழக்கிலிருந்து வீசும் காற்று என்ன? மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை. இந்த மாதிரி முக்கியமான வினாக்களுடைய தொகுப்பு வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய அரசு பொதுத் தேர்வுக்கு வினாக்கள் எல்லாம் கேட்கப்படும். ஒரு மனிதன் ஒரு மணி துளிக்கு வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு 12 முதல் 18 வரை. அதே மாதிரி உலக காற்று தினம் ஜூன் 15. சிந்துக்கு தந்தை யார்? பாரதியார். பாட்டுக்குரு புலவன் யார்? பாரதியார். புதிய ஆத்திச்சுடியினை இயற்றியவர் பாரதியார். முல்லைப்பாட்டை இயற்றியவர் நப்பூதனார். முல்லைப்பாட்டுக்கு குறைந்த அடிகளை உடைய நூல் 10 பாட்டுக்கு முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு டேஸ் அடிகளை கொண்டது 103. காலம் காட்டும் இடைநிலை வினைத்தொகை. ஸோ இந்த மாதிரி இலக்கண குறிப்புகள் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வுக்கு இதில் இருந்து தான் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே எடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேங்க்கு. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தமிழ் அரசு பொதுத் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கோசரம் வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் பேங்கை நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே படித்து நோட்டில் எழுதி பாருங்கள். சதம் என்பதன் பொருள் 100. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நாடகக்கலை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. தொல்காப்பியம் குறிப்பிடும் இசைக்கருவி பறை. சுழி என்பது தலையில் அணிவது. செங்கீரை பருவம் 5ஆம் மாதம் முதல் 6ஆம் மாதம் வரை. பிள்ளைத்தமிழ் வகை 2. கம்பராமாயணம் என்ன காண்டங்களை கொண்டது? 6 காண்டங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினா உங்களுடைய அரசு பொதுத் தேர்விற்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்படும். இந்த வினாக்களை நல்லா படிச்சுக்கோங்க. கவிதையில் டேஸை கருப்பொருள் பின்னணி அமைத்து பாடுவது நம் மரபு உரிப்பொருள். சில டைம் புத்தக வினாக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் அந்த மாற்றி கொடுப்பாங்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக வ.பொ.சி. கருதியது சிலப்பதிகாரம். தலைநகரை காக்க தன் முதலமைச்சர் பதவியினை துறந்தவர் ராஜாஜி. சிலம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாப்பு சிவஞானம். கிராம ஊழியன் என்ற இதழின் பெயர் கூப்பா ராஜகோபாலன். கல் இலக்கியமாய் அமைவது மெய்கீர்த்தி. சிலப்பதிகாரம் டேஸ் காண்டம் கொன்றது 3. மூவேந்தர் பற்றி செய்திகளை கூறும் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம். அதே மாதிரி கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை. ஸோ ஒரு மதிப்பெண் வினாக்கள் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாம் கேட்பாங்க. மண்ணாசை கருதி போர் செய்தல் என்ன? வஞ்சி. மெய்கீர்த்தி என்ற பொருள் டேஸ் காலத்தில் வந்தது? சோழன் காலத்தில். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வினாக்கள். இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க.
லாஸ்ட் மினிட் வந்து 10ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய தமிழ் பொதுத் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சௌமிய நாராயணன் யாரிடம் அடைக்கலம் ராமானுஜர். யாப்பின் உறுப்புக்கள் 6 வகைப்படும். வஞ்சிப்பாவிற்கு ஓசை துக்கல் ஓசை. வெண்பா டேஸ் வகைப்படும் 5 வகைப்படும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள். இதை மட்டும் நல்லா பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ் மலச்சுமைகள் செங்கற்கள் அறியாது சித்தாள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்சைட் கொஷினாக இருந்து எடுப்பாங்க. கருணையான் தாயார் யார்? எலிசபெத். அசும்பு பொருள் கூறுக. நிலம். இலக்கண குறிப்பு காய்மணி வினைத்தொகை. தீவகம் என்னும் சொல்லில் பொருள் விளக்கு. ஓரிடத்தில் நின்ற சொல் செயலின் பல இடங்களில் உள்ள சொற்களோடு பொருந்தி பொருள் தருவது தீவக அணி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்வது நிரல் நிறையணி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வகை பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையினை இயல்புத்தன்மையாக பாடுவது தன்மை அணி. ஸோ டோட்டலாக ஒரு மதிப்பெண் வினாக்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வினா எண் 1லேருந்து 11 வரைக்கும் நீங்கள் 223 நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 11க்கு 11 வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நீங்கள் வாங்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மதிப்பெண் வினா வந்து எப்படி கேட்பாங்க 12ஆம் நம்பர்லேருந்து அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.